அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கே பிரதீப் வந்து அர்ச்சனா ஒன்றா நம்பர் பாய்சன் அப்படிங்கிறத போட்டு உடச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தினேஷ் வந்து கன்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அர்ச்சனா என்ன விட்டுச்சு அப்படின்னா, பிரதீப் வந்து ரொம்ப நல்லவர், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து என்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அயன் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு விட்டுச்சு இல்லையா. என்னோட ட்ரெஸ்ஸையே அவர் வந்து அயன் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து எனக்கு சேஃப்டியானவர் தான் சொல்லி தான் உருட்டுச்சு இல்லையா. அதெல்லாம் ஒன்றா நம்பர் உருட்டுங்கிறத அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து போட்டு உடச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் பிரதீப் வந்து படுத்திருக்காரு, ஐஸ் வந்து உட்காந்துருக்காரு, 2 பேர் பேசியிருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒயில் கார்டு உள்ளே வந்து ஒரு 2ஆம் நாளோ 3ஆம் நாளோ அப்போ வந்து சொல்கிறாரு படுத்துக்கிட்டு, பிராவ் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆள், அதே மாதிரி அன்னபாரதி ஸ்மார்ட்டான ஆள், கானாபாலா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அவாரான ஆள், அவரும் ஸ்மார்ட்டான ஆள் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து கன்னிங்கிறாரு, ஐஸ் வந்து அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அடுத்து வந்து சொன்னார் பாருங்க ஒரு ஆளை, இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் பாய்சன் யாருன்னா நம்மளுடைய அர்ச்சனா, அதுதான் அப்படியே சொல்கிறாரு. இப்போ நம்ம பேசுகிற டோன் இருக்குல்ல, இதே டோனில் சொல்கிறாரு, இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் பாய்சன் யாருன்னா அர்ச்சனா அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிரிக்கிறாரு. சீட்டு சொல்கிறாரு, இப்போ நம்ம ஆளுகளுக்குள்ள இப்போ ஒரு பிரச்சனை எனக்கு ஓடிட்டு இருக்குது, அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அர்ச்சனாவுக்கு வந்து அயன் பண்ணி கொடுத்தேன். அப்படி எப்படி அயன் பண்ணி கொடுத்தேன்னா சுசு 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 சொல்லி பார்த்தா சொல்லி லிட்டரலாக வந்து சொல்லி வைக்கிறேன் சு 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 சே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே வந்து அர்ச்சனாவுடைய முகத்திலே வந்து கிழிச்சு அடிச்சிருக்காரு. செம்ம ஃபன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இங்கடா அந்த பிரதீப் பாட்டனி ரசிகர்கள்லாம் நீங்கள்லாம் அந்த வீடியோ பாருங்கள் கொஞ்சமாவது. அதே மாதிரி அர்ச்சனா ரசிகர்கள்லாம் பார்க்குறாங்களா இல்லை இதெல்லாம், ஏன்னா பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வந்து நல்லா பாருங்கள், இவங்களோட ஒரே எதிரி யாருன்னு சொன்னாக்கா விசித்ரா அப்படின்னு சொல்லி ஒரு ஓரம் கட்டிடுவாங்க. ஆனால் பிரதீப் மட்டும் உள்ளே இருந்துதான்னு வச்சுங்களேன், அர்ச்சனாவோட தண்டவாளத்தில் ஏற்றி கிழிச்சு அடிச்சிருப்பாரு. விசித்ரா பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா, அர்ச்சனா பாய்சன்கிறத புரிஞ்சுக்காம விட்டதான். இப்போ பிரதீப் ஆண்டனி அந்த கேம் அனாலிசிஸ் வந்து கரெக்டாக இருக்கும் ஓரளவுக்கு. அவர் கேம் பொறுத்தவரையும் யார் யார் என்னென்ன கேரக்டர் அப்படி சொல்லி புரிஞ்சுக்குவார். கரெக்டாக இருக்குது பாருங்கள், கரெக்டாக சொல்கிறாரு. அர்ச்சனா வந்து ஒரு பாய்சன், இருக்கவங்களே பாய்சன் யாருன்னா அர்ச்சனா. அது மட்டும் இல்லாமல் கன்னிங் யாருன்னா தினேஷ். கரெக்டு தானே, தினேஷ் ஒரு கன்னிங் பர்சன் தானே. தினேஷ் மாதிரி ஒரு வெஞ்சன்ஸ் வச்சு ஒரு கன்னிங்கோட ஒரு பேக்கேஜோட சுற்றுற ஒரு நபர் யாருமே இல்லை அப்படிங்கிறத அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வச்சிருக்கா. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து அர்ச்சனாவுக்கு வந்து அயன் பண்ணி கொடுத்துறேன். அப்போ வந்து விசித்ரா கேட்குறாங்க, ஏன்டா இத்தனை நாள் இருக்குது எனக்கு நீ அயன் பண்ணியே கொடுக்கல அப்படின்னு சொல்லி விசித்ரா வேற கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஐயோ ஐயோ, இது தெரியாமல் எங்கள் அக்கா அர்ச்சனா வந்து பிரதீப் வந்து என் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி கொடுத்தாரு, அப்போ அவர் எவ்வளோ நல்லவராக இருப்பார். ஆடா போமா உன்னைய வச்சு கிழிச்சு விட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.